guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட எபிசோட் 25 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 24 எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் உலகத்திலே டோட்டலாக ஒரு 7 லெவல் 10 பிளேயர்ஸ் வந்துட்டா உங்களால் ஜாங்ஹை சிட்டியில் இருக்க டெலிபோர்ட்டேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அதை பயன்படுத்தி அபடன் கான்டினென்ட் ஆஃப் காட் அங்கே உங்களால் போக முடியும். அங்கே தான் நம்ம ஹீரோ போகணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அங்கே தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இது போக இப்போ அவன் லெவல் 10க்கு வந்துட்டான். உங்களுக்கே தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு பிளேயர்ஸுக்கும் அங்கே ஒரு விண்டோ ஷோ ஆகுது. பிளேயர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இது. இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு பிளேயராக ஷேடோ அவன் தான் முதல் முறையாக லெவல் 10 அடைஞ்சிருக்கான். பார்க்குற மற்றவங்க எல்லாருமே அங்கே சொல்கிறாங்க, எனக்கு அப்பயே தெரியும் ஷேடோ படுவேகமாக அங்கே டெவலப் ஆனான். அப்படி இருக்கும்போது அவன் தான் பெஸ்ட்டு பர்சனாகவும் இருப்பான். அதில் என்ன டவுட் இருக்குது? அதில் டவுட்டே இல்லை. அது போக ஷேடோ ஏகப்பட்ட முறை அந்த ஐடலை தாங்க சாங்ஃபை அவனை பல முறை கொன்று இருக்கானே, அவனுக்கு இது தேவைதான். ரொம்ப கேவலமானவன். அங்கே இன்னொரு பர்சனும் தாடி மீசையோடு இருக்கார். அவர் அங்கே யோசிக்கிறாரு, ஆமாம் யார் ஏன் அந்த ஷேடோ இந்த ஜாங்கி சிட்டியில் இருக்க பர்சனாவன்? அங்கே சிட்டியில் இருக்க ஸ்மித் அவனை இப்போ லெவல் 8ல் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இந்த அளவுக்கு வேகமாக டெவலப் ஆனான்? ஏன்னா நாங்கள் இருக்கிற இந்த டியான் கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 1.5 பில்லியனுக்கும் மேலே மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே முந்திக்கிட்டு அவன் போயிட்டானா? யாராலையுமே அவனை தொடக்கூட முடியலை. இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோவுக்கு அங்கே 13 எவல்யூஷன்ஸ் பாயிண்ட்ஸ் ரிமைனிங்காக இருக்கும். அதனால் பேக் ஸ்டெப் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறான். இது மூலமாக அந்த எபிலிட்டி பிளாட்டினம்லேருந்து ஹெமரால் அதுவாக மாறி அது போக யாருக்காச்சும் தெரியாமல் முதல்ல குத்துனா அதுக்கான பவர் 40லேருந்து 50% ஆயிடுச்சு. நான் என்கிட்ட இப்போ ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியாக ஒரு 7000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்குது. ஆனால் இது போதுமானு கேட்டால் கிடையாது. அப்புறம் ஷேடோவோட விண்டோ ஸ்டேட்டஸை காட்டுறாங்க. கோட் நேம் ஷேடோ, கிளாஸ் ஷேடோ ஆள் லெவல் 10ல் இருக்கான். ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது 1219 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்குது. அது போக ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது 7000க்கு மேலே இருக்குது. 7455 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி அவன்கிட்ட இருக்குது. 10th ஸ்பிரிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அங்கே ஷேடோ மனசிலே யோசிக்கிறான், டவுனை விட்டு நான் லீவ் பண்ணி காடோட அந்த அபேண்டன் ஏரியா அங்கே போகணும்னா நான் லெவல் 10க்கு போகணும். நான் லெவல் 10க்கு வந்துட்டேன். ஆனால் அது போக 7 லெவல் 10 ஆளுங்க எனக்கு வேணும். அதுக்கான குழுவை ரெடி பண்ண வேண்டியது தான் என்னால் அங்கே போக முடியும். மற்றவங்க லெவல் 10 வர்றதுக்கு இன்னுமே கொஞ்ச நாள் தான் ஆகும். கூடிய சீக்கிரத்தில் மற்றவங்களையும் கேட்சப் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ரியாலிட்டிக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா நான் முடிக்க வேண்டிய சில பல விஷயம் இருக்குது. அதையும் நான் முடிக்கணும். நம்ம ஆள் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடறான். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துடுறான். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ஷேடோ அப்படியே அவனோட கண்ணை திறக்கிறான். இப்போ அவனோட கண்ணும் ஹை ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. அவன் எழுந்த உடனேயே அங்கே சிஸ்டம் அப்பியர் ஆகுது. நீங்கள் இப்போயே உங்ககிட்ட இருக்கிற ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். அதாவது வெளியில் எடுக்க ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா அப்படி பண்ணுறது மூலமாக உங்களால் எபிலிட்டியை ரியலான உலகத்துக்கு கொண்டு வர முடியும். நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் அவ்வளோக்கும் ஆச்சரியமாகல. ஏன்னா நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஆகத்தான் போகுதுன்னு. ஆமாம், நான் எடுக்க விரும்புகிறேன். உங்களோட கிளாஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? எக்யூப்மெண்ட் ஸ்கில், அடுத்தது லீனேஜ், டிவினிட்டி இதையும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? ஆனால் இப்போ உங்களால் லீனேஜையும் டிவினிட்டியும் பயன்படுத்த முடியாது. ஆனால் நம்ம ஆளுக்கிட்ட அது ரெண்டுமே இல்லை. சிஸ்டமே கிளாஸ் அப்படியே வெளியில் கொண்டு வா அப்படி இவன் சொல்ல அங்கே எல்லா விஷயமும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இவன் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை கொண்டு கிட்டத்தட்ட 1000 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை கன்சியூம் ஆயிடுது. ஹீரோவோட ஹிடன் ப்ரொபோஷன் ஷேடோ அது இப்போ வந்துருச்சு. ஹீரோ கிட்ட இருக்கிற ப்ரொபோஷனலில் இருந்து பாசிவ் ஆக்டிவ் எல்லா ஸ்கில்லும் இப்போ அவனால் பயன்படுத்த முடியும். ரெண்டாவது விஷயத்தையும் நீ வெளியில் இடு, என்னோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும். இதுக்கும் 1000 கணக்கில் அங்கே ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அங்கே கன்சியூம் ஆகுது. இப்படி இவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே கேமில் இருந்த அதே ஸ்ட்ரென்த், அதே எஜிலிட்டி, அதே ஸ்பீடு எல்லாமே அவனுக்கு வருது. அங்கே எபிலிட்டிஸும் அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு விஷயத்தை பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியமாகிறான். இதுக்கு ஆச்சரியமாகறானா? ஏன்னா எபிலிட்டி எல்லாமே பிளாட்டினம் எபிக்கு இந்த அளவுக்கு பங்கமாக கிரேட்டில் இருக்குது. அப்போவும் இருக்கும்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்காக வேல்யூ அதுவும் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் யோசித்தான். ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே ஒன்றும் அப்படி நடக்கலை.
ஒரு பேசிக்கான ஸ்கில்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான ஸ்கில்லை வாங்குற மாதிரி வாங்கிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே எபிக் லெஜெண்டரி டியரில் இருக்க ஒரு ஸ்கில் தான். பரவாயில்ல, இது உண்மையிலேயே அமேசிங்கான விஷயமா இருக்குது. இது மூலமாக கம்மியான லைஃப் எனர்ஜி வச்சு நிறையவே ஸ்கில்லை என்னால் வெளியில் கொண்டு வர முடியும். அங்கே பஸ்ட்டு ஸ்லாஷஸையும் வெனம் டாட்டையும் தான் வாங்குகிறான். அதுக்கு கிட்டத்தட்ட 2262 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி கன்சியூம் ஆகுது. இன்னும் 1000க்கு மேலே இருக்குது. மீதி இருக்க அந்த ஸ்னீக் அந்த எபிலிட்டியும் வாங்கிக்க வேண்டியதுதான். அதையும் நம்மால் வாங்கிடுறான். அவனோட கை முழுக்க ஏதோ ஒரு கருப்பான ஆறா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அவ்வளோதான், கேமில் பார்த்த அதே ஷேடோ வெளியிலே வந்துட்டான். ஒரு ஆர்டினரி பர்சனை கம்பேர் பண்ணால் நான் பல மடங்கு ரொம்பவும் ஸ்ட்ராங். என்னோட எஜிலிட்டி, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஃபிசிக் ஹியூமனோட லெவலையும் தாண்டி இருக்கேன். அது போக என்னால் மறையவும் முடியும். மறைஞ்சிருந்து தூரத்திலிருந்து என்னால் தாக்கி மற்றவங்கள கொல்லவும் முடியும். ஏன்னா 14 மீட்டருக்கான ரேஞ்ச் இருக்குது இந்த வெனம் டாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. சாங் ஃபை, வெயிட் பண்ணு, உனக்காக நான் ரிவெஞ்சை கொடுக்க வரேன். அங்கே ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறான். அங்கே சாங் ஃபை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு விஷயம் அங்கே தெரிய வருது. எப்போ அவன் கேமில் கொன்னாலும் அவன் வெளியே வந்துட்டான். வெளியில் வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட நிறையவே லைஃப் எனர்ஜியை தூக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். இன்னொரு பக்கம் அந்த குண்டு சொன்னால சாங் ஃபையோட லொக்கேஷனும் அங்கே ரிவீல் ஆகி அப்போனா இவன் ப்ரெசண்ட்டாக அங்கே தான் இருக்கானா. இங்கே இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் தான் அந்த ஆள் இருக்கான். வேகமாக ஓடி போனாலே என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். அங்கே ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அங்கே ஃபின்னு அப்படின்னு ஒரு பொண்ணு அங்கே மெசேஜ் பண்ணுறா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வேலை பார்த்த கம்பெனியோட சூப்பர்வைசரா. ஆமாம் ஃபேங், நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை, கால் பண்ணாவும் ரிப்ளை இல்லை. நீ எங்கே தான் உன்னோட கண்ணை வச்சுருக்க? என்ன மாதிரி ஒரு யங் லேடிக்கு கீழே இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அதனால் வா, இப்போ நீ கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ, நான் வேலையை விட்டே தூக்குற மாதிரி ஆகிடும். சத்தியக்காரி, இவளுக்கு என்ன தெரிய போகுது? இந்த உலகம் எப்பயே மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்தில் ஜாப் அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியாக மாறப்போகுதுன்னு. ஆசானி ஏதோ ஒரு இடத்துல நம்ம சாங் ஃபை இருக்கான்ல, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமாக நாங்கள் சாங் ஃபையை பார்க்கணும்னு. அதில் சாயும் பயங்கரமாக கத்துறா, சாங் ஃபை அப்படின்னு. அந்த இடத்துல சாங் ஃபை உட்காந்துருக்கான். சாங் ஃபை பக்கத்துலேயே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இந்த பொண்ணை அநேகமாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பொண்ணு யாருன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வில்லேஜுக்கு பஸ் டைம் வந்திருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு பொண்ணோ ஒரு கேங்கோ ஒளிஞ்சு நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களே, இந்த பொண்ணு தான் இவ. நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதுக்கும் மேலே ட்விஸ்ட் என்னன்னா, இவ தான் சாங் ஃபையோட சிஸ்டராகவும் இருக்கா. உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை இப்பயே சொல்லிடுறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.